சேர்ந்து நானும் ஸ்ட்ராபெரி பிக் பண்ண போகிறேன். ஸ்ட்ராபெரி பிக் பண்ணுற 2 பேரில் அங்கேயே நின்று சாப்பிட்டுட்ருக்கா பாருங்கள். ஐ கூடையில் போடாமல் உட்காந்து நீயே சாப்பிட்டுட்ருக்க. எனக்கு கொஞ்சம் பறிச்சு வைடி. நானும் கொஞ்சம் பிக் பண்ண போகிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங் vlog நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராபெரி ஃபார்முக்கு போகிறோம். அங்கே வந்து நம்ம ஓனாகவே ஸ்ட்ராபெரிஸ் எல்லாம் பறிச்சுட்டு வரலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராபெரி பிக்கிங் vlog தான் அது. இன்றைக்கி வந்து அந்த ஃபார்முக்கு போகிறதுக்கு முன்னால் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் வீட்டில் சாப்பிட்டுட்டு கிளம்ப போகிறோம். ஏன்னா அந்த ஃபார்ம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இருந்து ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வரும். ஸோ அதனால் தூரமாக போகிறனால கொஞ்சம் வெள்ளனவே நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து அடை தோசை செய்ய போகிறேன். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, முருங்கைக்கீரை இதெல்லாம் சேர்த்து பண்ண போகிறேன். ஸோ இந்த ரெசிபி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் ஊற வச்சிடலாம். 2 கப் நான் எடுத்திருக்கேன், அதாவது 2 பவுல் எடுத்திருக்கேன். அதில் வந்து 1 கப் மெஷர்மெண்ட் இருக்கும் இல்லையா, அந்த கப் வந்து நான் எடுத்திருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா 3/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். அடுத்ததாக பாக்கி இருக்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1/4 கப் அளவு நான் வந்து துவரம் பருப்பும் அதுக்கப்புறமா பாசி பருப்பும் சேர்க்குறேன். அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உளுந்து சேர்த்துக்கலாம். ஸோ இந்த அளவு தான் நம்ம பருப்பு எல்லாமே சேர்க்கணும். அது எல்லாத்தையும் மொத்தமாக ஒரு பவுலில் சேர்த்துடலாம். இன்னொரு பவுலில் பார்த்திங்கன்னா அந்த கப்பில் 1/2 கப் அளவுக்கு நான் இட்லி ரைஸ் எடுத்திருக்கேன். அதையும் வந்து நல்லா நம்ம அலசிட்டு நம்ம ஊற வைக்க போகிறோம். இப்போ அரிசியில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்க்குறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து பட்டை மிளகா கூட சேர்க்கலாம், இல்லாட்டி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குண்டு வத்தல் கூட சேர்க்கலாம். ஸோ உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு மிளகாய் சேர்த்ததுக்கப்புறமா தண்ணி சேர்த்து இதை நல்லா நம்ம ஊற வைக்க போகிறோம். அட்லீஸ்ட் ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் நல்லா ஊறணும். நான் பார்த்திங்கன்னா இது வந்து காலையில் வெள்ளனாவே ஊற வச்சுட்டேன். ஒரு 5 o'clock போல் இதை ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 9 o'clock போல் இதை வந்து அரைச்சி செய்ய போகிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. ஊறினதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு அரிசியை வந்து அரைக்க போகிறோம். ஒரு மிக்ஸி ஜாரில் தான் நான் அரைக்கிறேன், ஏன்னா அது வந்து குயிக்காக செஞ்சிடலாம், அதனால் கிரைண்டர்லாம் தேவைப்படாது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை இந்த மாதிரி கொஞ்சம் கோர்ஸாக இருக்கிற மாதிரி அரைச்சி ஒரு பவுலில் சேர்த்துடலாம். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் நம்ம பருப்பெல்லாம் ஊற வச்சோம் இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அந்த அரைச்ச மாவில் பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அடுத்ததாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பெருங்காயம் வந்து நான் சேர்க்குறேன். இது வந்து பிசி கூட்டு பெருங்காயம். அதையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ இந்த மாவை வந்து நீங்கள் ஒரு வாரம் பக்கம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் இதை மிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா, அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு தாளிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஒரு பவுலில் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டீங்க அப்படின்னா 1 வாரம் வரைக்கும் கெட்டு போகாது. நீங்கள் தோசை ஊற்றுறப்ப மட்டும் எடுத்து நீங்கள் தாளித்து இது பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து நான் எங்களுக்கு தேவையான மாவு மட்டும் வச்சுட்டு மிச்சத்தை எல்லாத்தையும் நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண போகிறேன் தாளிக்கிறதுக்கு முன்னாடி. இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தேவையான அளவு மட்டும் நான் பவுலில் வச்சுருக்கேன். இப்போ இந்த அடை தோசையில் வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு நிறைய முருங்கைக்கீரை சேர்த்துக்க போகிறோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற முருங்கைக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். ஸோ அடுத்ததாக வந்து இதை தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். அது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காவை பொடியை அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறமா ரொம்ப சின்ன சைஸ் வெங்காயத்தை வந்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ அது ரெண்டையுமே அந்த கடுகில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. கலர் மாதிரி வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அடை தோசை மாவில் கலந்துடலாம். இதிலே வந்து நீங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சம் கருவேப்பிலையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து மாவு அரைக்கிறப்பே சேர்த்துட்டேன், அதனால் இப்போ நான் எதுவுமே சேர்க்கல. இப்போ வதக்கியிருக்க தேங்காவையும் அந்த வெங்காயத்தையும் அந்த மாவில் கலந்துடலாம். நம்ம இந்த மாதிரி தாளிப்பு கலந்து சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த தோசையை வந்து நீங்கள் இமீடியட்டாக ஊற்றிடணும். அதை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா நல்லா இருக்காது, மாவு வந்து புளிக்க ஆரம்பிச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரையை நான் அப்படியே பச்சையாக தான் சேர்த்துக்கிறேன், வதக்காமல் அப்படியே பச்சையாக நிறையா சேர்த்துக்கலாம். நான் வந்து 3 அடை தோசைக்கு இப்போ மாவு வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு முருங்கைக்கீரை நான் சேர்த்துருக்கேன் நிறையா. இப்போ கன்சிஸ்டன்சி வந்து நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி நீங்கள் வந்து நல்லா தண்ணி கலந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருந்தது அப்படின்னா அடை தோசை உங்களுக்கு
ஊற்றுறதுக்கு வராது. ஸோ அதனால் நீங்கள் வந்து தேவைப்படுற அளவுக்கு தண்ணி கலந்துக்கலாம். இப்போ மாவு ரெடியாக இருக்குது. நான் வந்து நல்ல ஒரு கனமான கேஸ்டைன் பேன் சூடு பண்ணியிருக்கேன். அதில் வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இந்த தோசை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் தோசை மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக அப்படியே ஊற்ற வராது. மாவு ஏன்னா கெட்டியாக இருக்குது, அதனால நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி மாவு ஊற்றிட்டு மெதுவாக அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இப்போ தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு இதை வந்து பொறுமையாக நம்ம வேக வைக்கணும். மீடியம் ஃப்ளேமில் தான் வேக வைக்கணும். ஏன்னா இது கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் ஆகும். ஜாஸ்தி வச்சுட்டிங்க அப்படின்னா கருகிடும். பட் வந்து மாவு வந்து உள்ளே உங்களுக்கு வேகாமல் இருக்கும். இப்போ நல்லா ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இதை வந்து இன்னொரு சைடும் திருப்பிட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் பக்கம் வேக வச்சுக்கலாம். நல்லா இந்த மாதிரி திருப்பினதுக்கப்புறமா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நல்லா உங்களுக்கு கிறிஸ்பியாக வெந்து வரும் தோசை. இப்போ நம்மளுக்கு அடை தோசை ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இந்த அடை தோசைக்கு பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் நீங்கள் அவியல் வச்சு சாப்பிட்லாம். இல்லாட்டி ப்ளைன் தேங்காய் சட்னி கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லாட்டினா வெல்லம், சர்க்கரை இந்த மாதிரி எது உங்களுக்கு பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. ப்ளைனாக அப்படியே சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டும் கூட. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த அடை தோசையோடு இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி தான் அரைச்சிருக்கேன். ஸோ அது வச்சு தான் சாப்பிட போகிறோம். இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ரெடி ஆகிட்டு நாங்கள் வந்து இன்றைக்கி அந்த ஸ்ட்ராபெரி ஃபார்முக்கு கிளம்ப போகிறோம். இப்போ பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. இந்த ஸ்ட்ராபெரி ஃபார்ம் பார்த்திங்கன்னா டப்ளின்லேருந்து ஒரு 130 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வரும். கொஞ்சம் தூரமாக போகிறனால நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட உடனே வந்து கிளம்பிட்டோம். போகிற அந்த ஸ்ட்ராபெரி ஃபார்ம்லேயே பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட்ஸும் இருக்குது. ஸோ அதனால் லன்ச் வந்து நாங்கள் அங்கே சாப்பிட்லான்னு நினச்சிருக்கோம். இப்போ ஸ்ட்ராபெரி ஃபார்முக்கு வந்துட்டோம். நல்ல பெருசாக இருந்துச்சு. மெயின்லி இங்கே வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி ஃபார்மிங் தான் பண்ணுறாங்க. உள்ளே வந்து ஏரியாஸ் வைஸ் அதை வந்து செக்ரிகேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ பிளான்ட் பண்ண செடிகளும் இருக்குது, கொஞ்சம் நல்லா வளர்ந்தது இருக்குது, காய்ப்பு முடிஞ்சது, அந்த மாதிரி நிறைய செக்ரிகேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் நம்ம அங்கே உள்ளே போய் செக்இன் பண்ணதுக்கப்புறமா அவங்க நம்மளுக்கு வந்து காட்டுவாங்க எந்த செடியெலாம் வந்து பறிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே போயிட்டு நம்ம வந்து தேவையான அளவு பறிச்சுக்கலாம். பறித்து முடித்ததுக்கப்புறமா வெயிட் போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பே பண்ணிட்டு வரலாம். ஸ்ட்ராபெரி பிக்கிங் ஃபார்முக்கு வந்திருக்கோம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நிறைய இருக்குது ஸ்ட்ராபெரிஸ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி ஃபீஸ் வந்து ஒரு அடல்ட்டுக்கு 5 euros வாங்குவாங்க. ஸோ எங்கள் 2 பேர்த்துக்கு டிக்கெட் வாங்கியிருக்கோம். இப்போ என்ட்ரி ஃபீஸ்லாம் பே பண்ணிவிட்டு பக்கெட் வாங்கியிருக்கோம். 2 சைஸில் இங்கே கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு பக்கெட்டு. இது வந்து 1.5 kgs பிடிக்கும் அப்படின்னாங்க. இது வந்து அதை விட கொஞ்சம் ஜாஸ்தி, மோர் தென் 2 kgs அளவுக்கு நம்மளுக்கு பிடிக்கும். ஸோ ரெண்டுமே நான் ஒன்று வாங்கியிருக்கேன். எவ்வளோ பறிக்க போகிறோன்னு தெரில. நல்லா நிறைய பழங்கள் கிடச்சது அப்படின்னா வாங்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஒரு கேஜி வந்து 13 euros சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் நிறைய டென்ட் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே நம்ம எங்கே வேணாலும் போய் பறிச்சிக்கலாம். நல்லா பழுத்ததாக பார்த்து பறிக்க சொல்லியிருக்காங்க. காய் எல்லாத்தையுமே நம்ம விட்டுறணும், பழுத்தது மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ கொத்து இருக்குன்ட்டு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் இருக்குது. சின்ன ஸ்ட்ராபெரிஸ் அதெல்லாம் இன்னும் வந்து வளரவே ஆரம்பிக்கலை. கொஞ்சம் வந்து பெருசானதெல்லாம் இப்போ தான் பழுக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி ஸ்ட்ராபெரிஸ்லாம் நம்ம விட்டுடலாம். நல்ல ஃபுல் ரெட்டாக இருக்கும். அந்த இதை மட்டும் நம்ம பறித்தோம் அப்படின்னா அது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்.
ஸ்ட்ராபெரி செடி நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்ப பெருசாலாம் வளராது, ஓரளவுக்கு இந்த ஹைட்டு தான் வரும். அதுலேருந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சின்னதாக பூ வரும், அதுலேருந்து தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அப்படியே ஸ்ட்ராபெரி வர ஆரம்பிக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், குட்டி குட்டி ஸ்ட்ராபெரிஸ் அப்படியே வர ஆரம்பிக்குது. ஒரு இதுலேயே அப்படியே நிறைய பிரான்ச்சஸ் விட்டு உங்களுக்கு இந்த மாதிரி கொத்து மாதிரி நல்லா காய்க்கும். கொஞ்சம் தொங்குற மாதிரி, அதாவது ஒரு கொடி மாதிரி நம்ம அதை வந்து வச்சோம் அப்படின்னா நிறைய ஸ்ட்ராபெரிஸ் வளரும். மோர் தென் நம்ம கிரவுண்டில் வைக்கிறத விட இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா நல்லா வளரும் ஸ்ட்ராபெரி. இப்போ அந்த ஐடில் ஓரளவுக்கு பறிச்சிருக்கேன். அங்கே மோஸ்ட்லி காய் தான் நிறையா இருக்குது. கொஞ்சம் மிக்ஸ்டாகவும் நான் வாங்கியிருக்கேன். கொஞ்சம் இந்த மாதிரி பாதி ரெட்டான பழம், இதெல்லாம் கொஞ்ச நாள் வச்சு சாப்பிட்லாம் அப்படின்றனால இந்த மாதிரி நல்ல பழுத்த பழமும் வாங்கியிருக்கேன் இமீடியட்டாக சாப்பிட்றதுக்கு. இந்த ஐடில் நிறைய ரெட் பழம் இருக்குது, உள்ளே போய் பறிக்கலாம். ஒவ்வொரு ஐல்லையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்ட்ராபெரிஸ் இருந்தது. எந்த ரீஜன்லேருந்து இது வந்திருக்குன்னு சொல்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு யூனிக் டேஸ்ட் இருந்துச்சு. ஒரு சில ஸ்ட்ராபெரிஸ்லாம் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணி பறிச்சிக்கலாம். இந்த ஐல்லாம் பாருங்கள், நிறைய பழுத்த ஸ்ட்ராபெரிஸ் இருக்குது. எனக்கு எல்லாமே பறிக்கணுன்ற மாதிரி அந்தளவுக்கு ஆசையாக இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராபெரிஸ் இருந்துச்சு. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாமே. இப்போ வந்து நம்ம ஜாம் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறோம் வீட்டிலே அப்படின்னா இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராபெரிஸ் நான் வந்து பறிச்சிருப்பேன். பட் நான் வந்து இப்போ ஜாம் இதெல்லாம் செய்யாதனால நான் வந்து ஜஸ்ட் இப்போ சாப்பிட்றதுக்கான பழம் மட்டும்தான் வாங்கியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 2 kgs கிட்ட நான் வந்து ஸ்ட்ராபெரிஸ் இந்த மாதிரி கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் வெயிட் போட்டு நம்ம பே பண்ணணும். இப்போ போதுமான அளவுக்கு நான் எல்லா ஸ்ட்ராபெரிஸும் பறிச்சிட்டேன். இப்போ எல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து வெயிட் பார்த்து பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லஞ்ச் சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்ப போகிறோம். இப்போ அங்கே இருந்து இவங்களோட ரெஸ்டாரண்ட்டில் தான் நாங்கள் வந்து லஞ்சும் சாப்பிட போகிறோம். ஸோ அங்கேயே பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ஃபார்ம் ஷாப்பும் இருந்துச்சு. அங்கேயே நிறைய ஸ்ட்ராபெரிஸ் இவங்களே பறித்து வச்சுருந்தாங்க பாக்ஸஸில். ப்ளஸ் வந்து தக்காளியும் இருந்துச்சு நிறையா. அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இவங்களே செஞ்ச அந்த ஸ்ட்ராபெரி ஜாம் இதெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக நிறையா இருந்தது. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். சம்மரில் வந்து எல்லாருக்கும் இங்கே பிடிச்ச ஒரு ஒன் ஆஃப் தி ஆக்டிவிட்டின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ராபெரி பிக்கிங் தான். ஸோ எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இந்த தடவை நாங்கள் போயிட்டு நிறையா பறிச்சுட்டு வந்தோம். ஸோ அவ்வளோதாங்க. இதெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த ட்ரிப்பு. நிறைய ஸ்ட்ராபெரிஸ் நான் வாங்கியிருக்கேன். அதோட டேஸ்ட்டே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃப்ரெஷ்ஷாக நம்ம அப்படியே வாங்கி சாப்பிட்றது. கண்டிப்பாக நீங்களும் இந்த வ்ளாகை வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சுஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய ரெசிபீஸ் பார்க்குறதுக்கு என்னோடய ரெசிபி சேனல் பேன் அண்ட் பாட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக்ஸ் ரெசிபீஸோடு அடுத்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். சுஜிஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையல் தொகுப்பு.